முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அரசியல் இருந்தது என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் அரசியல் இல்லை என்று ஆர்பி உதயகுமாரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இவர்கள் பேசியதை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற அவருடைய கூற்றின்படி அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அன்பான அழைப்பை ஏற்று அதிலே முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே தான் அதிலே கலந்து கொண்டோம். அரசியல் அதிலே இல்லை என்பதை நீதிமன்றமும் அதிலே உறுதியாக தீர்ப்பு வழங்கியிருந்தது. ஆகவே அரசியல் இல்லாத முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்கள் பங்கேற்கிறார்கள், அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்று முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே அதிலே பங்கேற்றோம். அதிலே அரசியல் இருக்காது என்கிற நம்பிக்கையோடு இலைமறை காய்முறையாக அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆன்மீகத்திலையும் அரசியல் இருக்கும், அரசியல்லையும் ஆன்மீகம் இருக்கும். என்ன அரசாங்கம் செஞ்சா அது குற்றம் இல்லையா? பழனியில் ஒரு முருக பக்தர் மாநாடு நடத்தினாங்க. அதில் அவங்க என்ன பண்ணாங்க? அரசியல் தான் பண்ணாங்க. அப்புறம் இவங்க மட்டும் என்ன இவங்களை மட்டும் குறை சொல்றது என்ன இருக்கு? பழனியில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே அரசியல் தலைவர் தான். முதலமைச்சர் அரசியல் தலைவர் தான். உதயநிதி ஸ்டாலின் ஒரு அரசியல் கட்சியினுடைய இளைஞர் செயலாளர், துணை முதலமைச்சர், மந்திரிக எல்லாருமே அரசியல் கட்சியினுடைய அங்கமாத்தான் மக்கள் பார்ப்பாங்க. அவங்களுடைய கருத்துக்களை அரசியல் கட்சியினுடைய அங்கமாத்தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்ப நடத்தக்கூடிய முருக பக்தர்களுடைய மாநாடையும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் கருத்துக்களை உள்ளடக்கித்தான் அதை பார்ப்பார்கள். ஆன்மீக மாநாடு தான் கொஞ்சம் அரசியல் சாயம் இருந்தது உண்மைதான். அது இருக்கத்தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது.